சரியான ஆசைகள், சரியான ஆசை, the right desire. வேதத்துல பாருங்க, இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, there are some things within us we have to strongly desire for it. நம்ம உண்மையா வாஞ்சிக்கணும். first thing, desire righteousness. நீதி மேல உங்களுக்கு ஆசை இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுக்கு உலகத்தின் மேல ஆசை இருக்க கூடாது. அவனுக்கு எங்க ஆசை இருக்கணும்னா நீதியின் மேல ஆசை இருக்கணும். ஒரு வாஞ்சை இருக்கணும். there must be a strong emotional within you which is a desire for the righteousness. அதான் நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்கு பசி இருக்கணும். பாருங்க, ஆசை எங்க கொண்டு போவோம்? பசியும் தாகத்தையும் கொடுக்கும். if you have that desire you will have the hunger, the thirst. கரெக்டா இல்லையா? இப்ப பசி தாகம் அங்க உண்டாகுது. எது மேல உண்டாகுது? நீதியின் மேல. அப்படிப்பட்டவர்களுக்கு திருப்தி அடைவார்களாம். they shall be filled, the word says. இப்ப நீங்க நீதி உள்ள வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாதான் கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்ற முடியும். if you don't have that desire for righteousness, உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருள்ல இருக்கும். இல்ல நான் நீதிமானாக மாறணும், எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும், நான் பரிசுத்தமா நடக்கணும், நான் செய்து கொண்டிருக்க பாவத்துல விட்டு இன்னும் கர்த்தருக்கு நேராக சரியா நடக்கணும், இந்த வாஞ்சை இருக்கணும். இந்த ஆசை இருந்தா தான் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். பட் நம்ம எப்படி இருக்குன்னா, ஐ எம் ஓகே அபௌட் எவ்ரிதிங் ஐ எம் டூயிங், நான் செய்யறதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன், வெரி குட், நான் கடந்து தான் போயிட்டு இருக்கிறேன், கர்த்தர் கூட தான் இருக்கிறேன், கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அப்படி போக முடியாது. இன்னைக்கு ஏன் அநேக விசுவாசிகளால பரிசுத்தமா வாழ முடியல? காரணம், they don't have the desire. உங்களுக்கு நீதி உள்ள வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவி, ஓகே, நீதி உள்ள ஆவியை கொடுப்பார். and you shall live a righteous life. உங்களுக்கு அது குறித்து தாகல, உங்களுக்கு நீதியை குறித்து கொஞ்சம் கூட வாஞ்சை இல்லை, பசி இல்லைன்னா எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்? அருமை தெரியாத ஆட்களுக்கு, எதிர்பார்க்காத ஆளுக்கு ஆண்டது கொடுப்பாரா? you will never seek something unless you have desire. hallelujah. நீங்க ஒரு காரியத்துல ஆசை இல்லைன்னா தேடவே மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. அதை தேடுறவங்களுக்கு தான் கர்த்தர் திருப்தியை கொடுப்பார். உங்களுக்கு நீதி மேல ஆசை இல்லைன்னா எப்படி கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார்? சொல்லுங்க என்கிட்ட. some of you struggling with sins. சில பாவத்துல போராடி கொண்டு இருக்கிறீங்க, ரகசிய பாவங்கள் இருக்கலாம், ஓகே, ரகசிய காரியங்கள் இருக்கலாம், போராடி கொண்டு இருக்கிறீங்க. you unable to come out. எப்படி ஏன் வர முடியல கேட்டா, இதான் என் வாழ்க்கை, ஏன் வர முடியல தெரியுமா? உங்களுக்கு அந்த பசியில அந்த தாகம் இல்லை. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பசி தாகம் உள்ளவர்களை நீதியின் மேல கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ரெண்டாவது, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆசையோட ஜெபிக்கணும். when we are praying to God, it must be filled with desires. நீங்க எதை கேட்கறீங்களோ அது மேல உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இன்னொரு வார்த்தை, you must desire to have that. அது நான் பெற்றுக்கொண்டுட்டேன், அடைஞ்சிட்டேன், நான் ஆசைப்படுறத பெற்றுக்கொண்டுட்டேன், அந்த டிசையர் இருக்கணும். so when you pray, ஆண்டவரே செய்யுங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, செய்யுங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்க, இப்ப இருக்க கூடாது. அப்ப அதை செஞ்சு கொடுங்க, செஞ்சிட்டீங்க, நான் ஆசைப்படி கொடுத்துட்டீங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஆசைன்னு சொல்லும் பொழுது உலக ஆசை இல்லை, தேவன ஆசை. don't go back to the same thing again. ஆண்டவர் விசுவாசம் ஏன் கம்ப்ளீட் ஆக மாட்டேதுன்னா, you are believing something that you don't want. ஓகே, நீங்க சொல்றீங்க நான் விசுவாசிக்கிறேன்ட்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா எதுக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா, எது உங்களுக்கு வேண்டாமோ அதுக்கு நீங்க விசுவாசிக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். எது உங்களுக்கு வேணுமோ, எதை நீங்க நம்புறீங்களோ அதுக்கு உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு ஃபெய்த் இருக்கணும், ஒரு ஆசை இருந்தா தான் ஃபெய்த் கம்ப்ளீட் ஆகும். I desire to see this, I desire to have this for God's glory. இதுதான் faith complete பண்ணும். உங்களுக்கு மன விருப்பமே இல்லை, செய்ய விருப்பமே இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்னா எப்படி ஆண்டு கொடுப்பாரு? முதல்ல நீ 2 மனுஷா இருக்கிறீங்க, நான் செய்வேன் நம்புறேன், ஆனா உனக்கு அதுல விருப்பமே கிடையாது, அவர் கான்ட்ராக்டிக்கா மாற முடியாது. ஆமாமா இல்லையா? அப்ப நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருக்காகவோ நீதிக்காகவோ பரிசுத்தத்துக்காக கேட்கும் பொழுது நம்மளுக்கு அது குறித்து ஒரு டிசைர் இருக்கணும். அப்படி நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் நிறைவேறும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிசைர் ஃபார் த குட் ஆஃப் அதர்ஸ். நல்ல ஆசை அப்படி சொல்லும் பொழுது நீங்க எப்பவுமே பிறருக்கு நன்மையை யோசிப்பீங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க ஆசைப்படுறது உங்களோட காரியத்தை மாத்திரம் தான். your desire is always about you, about your own children, your family. இதுதான் நீங்க யோசிக்கிறீங்க. அதனால தான் எதையுமே நீங்க பெற்றுக்கொள்றீங்க, ஆனா அது அதுக்கு மேல போக மாட்டுது, அப்படியே நிக்குது. பெற்றுக்கொள்றது எல்லாமே பிரச்சனையா மாறிடுது.
இப்படி வருது இப்படி போயிருது, இல்லை இப்படி வந்தாலும் இப்படி போயிருது, நாலா பக்கமும் நெருக்கடி உண்டாகுது. ஏன்? உங்களோட ஆசைகள் சரியில்லை. Your desire is always about filling yourself. உங்களை நிரப்பணும், உங்களை நீங்க திருப்தியாக்கணும்னு நினைக்கிறீங்க தவிர்த்து கர்த்தருக்கு அதனால என்ன லாபம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்ன லாபம், இதைதான் கர்த்தர் ஆராய்ந்து பாருகிறார். பைபிள் எழுதப்பட்டது போல சாலமோனை போல ஒரு ராஜா எழும்பினதே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு ஞானம் உலகமே அவனை தேடி வந்தது. உலகத்திற்கு அத்தனை பேருமே, இவன் வெளியூர்ல போக மாட்டான், அத்தனை பேருமே இவனை தேடி வந்து அவன் ஞானத்தை விசாரிக்கும்படி, அவன் ஞானத்தை கேட்கும்படி அங்கிருந்து வருவார்களாம். God make the whole world to turn and look at Solomon. என்ன காரணம்? அவன் இருதயம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரியா இருந்துச்சு, ஆண்டவருக்கு முன்பாக சரியானதை ஆசைப்பட்டான். He desired the right thing. அது என்ன பாயிண்ட்னா, அவன் பாரம் ஜனங்கள் மேல. யார் மேல? ஓ, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு இல்லை, கர்த்தரை நான் கர்த்தரை போல் நடத்தி ஆகணும், சரியா நடத்தி ஆகணும். நல்ல ஆசைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறருக்கு நீங்க தீங்கு யோசிக்க மாட்டீங்க. இவங்களை அழிக்கணும், இவங்களை இல்லாமல் ஆக்கணும், இவங்களை விழுக வைக்கணும், இவங்களை நார அடிக்கணும், இப்படிப்பட்ட ஆசைகள் வராது. இவங்களை காப்பாற்றணும், இவங்களை உயர்த்தணும், இவங்களை எப்படியாவது உருவாக்கணும், இவங்களை எப்படியாவது சரிப்படுத்தணும், கர்த்தரோட இவங்களை இணைக்கணும் நினைப்பீங்க. அதான் நல்ல ஆசை. If your heart is wanting someone to be destroyed, remember this: wickedness has filled your heart. உங்க இருதயம் பலர் மேல அழிஞ்சு போகணும், விழுந்து போகணும், இவங்களை இல்லாம அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அசுத்தமானது உங்கள் உள்ளத்தை நிரப்பி இருக்குது. நான் ஒன்று சொல்றேன், புரிஞ்சுக்க. சில பேர் பேசுவாங்க, வெடிச்சு இதெல்லாம் பேசுவாங்க, இல்லைன்னு சொல்ல, அவங்க உள்ள சுத்தமாக தான் இருக்கும். அது அமைதியாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைலாக இருப்பான் தெரியுமா, நம்பாதீங்க, அது பயமா உள்ளுக்கு சபிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். Be careful with this kind of people. Hallelujah. So நல்ல ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தின் ஆசை கிடையாது, கர்த்தருக்காக ஆசைப்படுவீங்க. நீங்க கர்த்தருக்காக ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நம்ம ஊழியத்தையும் சரி, ஜனங்களையும் சரி, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் சரி, பேரும் புகழும் சரி, எதுவுமே என்னோட சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோமா, ஒரு வேர்ஹவுஸுக்கே போனாலும், ஒரு 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 கடைக்கே போனாலும் நீங்க பையாலா பார்த்துருப்பீங்க. அவன் ஜாமா விற்கும் பொழுது இனி சேர்த்து அப்படியே கசி பையன் ரூகினுமா, என்னமோ அவன் வீட்டு ஜாமா மாதிரி பேசுவான். பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு ஜாமா மாதிரி பேசுவான். நம்மளுக்கு தெரியும் இது சீனா நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் போல தப்ளே சரி நிமிஷம் மய லூகியோ அப்படின்னுவான், தப்ளே பையா தப்ளேன்னுவான். நான் பார்த்து கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னா, முடியாது எனக்கு நஷ்டமாயிரும்னுவான். அப்பா அப்போ என்னடா இவன் ஜாமா மாதிரி பேசிட்டு இருக்கிறான், எங்கேருந்து வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். இதுதான் வெரி ராங். இன் மினிஸ்ட்ரி வி கேன் டூ திஸ், we can never do this. ஊழியத்திலையும் சரி, இந்த கர்த்தரோட கருத்தை சரி, வாழ்க்கையிலும் சரி, நம்ம விசுவாசிங்க. என்னோட என் ஜனம் கேனாட், அந்த என் வார்த்தை வர முடியாது. எப்போதுமே உங்க ஜனம், அவர் என் ஜனத்தை என்றார். He is associated. ஆமா, இது என் ஜனம் தான். You are just a steward. இவரும் ஒரு ஸ்டீவர்ட் தான், ஒரே ஒரு பாத்திரம் தான் அந்த இடத்துல. You can't take hold of them as yours. ஸோ தெளிவாக இருக்க இந்த காரியத்தை குறித்து நம்ம செய்கிறது ஆண்டவருக்காக. அப்படின்னா சாலமன் ஜபிக்கும் பொழுது அவன் எப்படி ஜபிக்கிறான்னா, ஆண்டவரே இது உங்களுக்காக தான் இது எல்லாமே நான் கேட்குறேன், எனக்காக கேட்கல, என் மன விருப்பம்லாம் உங்களை குறித்து தான். இங்கே அவனுக்கு பர்சனல் அஜெண்டா இல்லை, இஸ் ஒன்லி அபவுட் காட். அதனால தான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியேப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஜனங்களை நடத்தணும். நல்ல ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது பிறருக்கு நீங்கள் யோசிப்பீங்க. ஹல்லேலூயா. பிறர் கர்த்தர் பக்கம் சரியா இருக்கணும், அதான் நல்ல ஆசைகள். God works desire in you. ஆசைகள், மன விருப்பங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். நல்ல ஆசைகள் தோன்றுதா உங்களுக்கு? நல்ல காரியம் கர்த்தர் ராஜ்யத்துக்கு தோன்றுதா? இது கர்த்தர் உருவாக்குகிறார். It's not that you are born with that. நம்ம பிறந்தது மனுஷன் சுபாவத்தில், ஆனால் நடுவில் நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக செய்யணும் அந்த பாரத செலுத்துமா, அதுதான் கர்த்தர் உருவாக்குகிறார். He has planted the seed in you. நல்ல ஆசைகள் எங்கிருந்து வரும்? கர்த்தர் இடத்துல மாத்திரம் தான் வரும். ஹல்லேலூயா.